பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பா தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்றேன். என்னோடு கூட ரோமர் 15வது அதிகாரம் 33வது வசனம் எடுத்துக்கோங்க. சமாதானத்தின் தேவன் உங்களை அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமீன். இந்த இதுல நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் என்ன பாக்குறோம், இந்த மாசம் ஃபுல்லாவே தேவனை தேடுறச்சு என்னெல்லாம் நடக்கும்னா, சமாதானத்தின் தேவன் உங்களோட கூட எப்பவுமே இருப்பாருன்னு. அப்ப சமாதானத்தின் தேவன் வேணும். சமாதானத்தின் தேவன் கூட இருந்தா என்ன நடக்கும்னாக்க, வீட்டுல எல்லா பணம் காசு இருக்கு, எல்லா விதத்திலயும் நான் நல்லாதான் வசதியா இருக்கேன், ஆனா எனக்குள்ள சமாதானம் இல்லை. இல்ல நோய் நொடினால சமாதானம் இல்லை, இல்ல வறுமையினாலே சமாதானம் இல்லை, இல்ல எல்லாம் இருந்தும் யாரும் இல்லாத மாதிரி இருக்கிறதுனால சமாதானம் இல்லை, இல்ல ஏதோ அடிமைத்தனத்துல ஏதோ பிரச்சனை இல்லை. நீங்க நல்லா இருக்கீங்க, மத்தவங்க ஏதோ பாவத்துல இருக்காங்க, நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, மத்தவங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படல, ஏதோ ஒரு விதத்துல சமாதான குறைவு இருக்குல்ல. ஆனா நீங்க தேவனை தேடுறச்சே, அதிகாலையில வேதம் வாசிச்சு ஜபிக்கிறச்சே, எப்பவும் தேவனோட கூடவே இருக்கிறச்சே என்ன நடக்கும்னாக்க, பிலிப்பி 4வது அதிகாரம் சொன்னபடி எப்பவும் நல்லது எதுவோ, ஒழுக்கம் எதுவோ, பரிசுத்தம் எதுவோ, கீர்த்தி எதுவோ, நன்மை எதுவோ அதையே சிந்திச்சுனாக்க தேவனையே சிந்திக்கிறது, இந்த வார்த்தையே தியானிச்சுட்டு இருக்கிறது. அப்ப அப்படி இருக்கிறச்சு என்ன ஆகும்னா, சமாதானத்தின் தேவன் உங்களோட கூட எப்பவுமே இருப்பார். ஆமீன். அப்ப சமாதானம் குறைவே இருக்காது. சமாதானத்தின் தேவனே கூட இருக்கிறச்சு வேற என்ன வேணும்? அப்ப சமாதானம் நம்ம கிட்டதான் இருக்கும். அப்ப சமாதானம் வேணும்னா நம்ம தேவனை தேடணும், வேதம் வாசிக்கணும், ஜபிக்கணும். ஆமீன். வாங்க நம்ம ஜபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இப்பொழுதும் சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக என்ற வேத வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்களும் ஆண்டவரே அதிகாலையில் உம்மை தேட, உம்முடைய வேதத்தை வாசிக்க, உம்மகிட்ட இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த நாளை தொடங்கும் போது அதில் உள்ள நன்மைகள், அந்த நாளுக்கான சேலஞ்ச் எல்லாம் ஃபேஸ் பண்ணி ஜெய கிறிஸ்து நீ ஜெயிச்சது போல சமாதானத்தின் தேவன் கூடவே இருந்து சமாதானத்தை தருவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.